இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக தேங்காய் பால்கோவா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். நான் பால்கோவாவில் சேர்க்கறதுக்காக முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அரைமுடி தேங்காயில் மேலே இருக்கக்கூடிய அந்த தொளி பகுதியெல்லாம் செதுக்கிட்டு இந்த வெள்ளை பகுதியை மட்டும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணியே சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கிடலாம். இப்போ இதை மெஷரிங் கப்புக்கு மாற்றிட்டேன். எனக்கு 3/4 கப் கிடச்சிருக்கு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இதை இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு முந்திரியையும் பாதாமையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன். இதோட கலர் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உலர்ந்த திராட்சையை சேர்த்துட்டு வறுத்துக்கிடலாம். 3மே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் இதை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயிலே நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காவை எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வறுக்கும்போது இதோட டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த கலரில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். தேங்காய் எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 3/4 கப்பு துருவின வெல்லம், 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். கொதித்ததுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வெள்ளைப்பாகுலே தேங்காய் நல்லா வெந்து ஊறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாகு நல்லா வத்தியும் வரணும். அந்தளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுறலாம். இடையிடையே கலந்து மட்டும் தரணும். பாருங்கள், நம்மளோட பாகு நல்லா வத்திருச்சு. தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். பசும்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பால்னாலும் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் 2 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு டீஸ்பூனாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லாட்டி கெட்டி பிடிச்சிரும். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா உடனே கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம சேர்த்த பால் நல்ல லிக்விடாக தெரியுதுல்ல, இது எதுவுமே தெரியாத மாதிரி இது நல்லா இன்னும் வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து தரணும். பாருங்கள், இப்போ பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு. நல்ல மணமான நம்மளோட தேங்காய் பால்கோவா ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்த பால் பவுடர் ரெண்டுமே தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக 1 ஸ்பூன் நான் வெள்ளை எள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லாட்டி சும்மாவே கூட அதை சர்வ் பண்ணலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால்கோவா ரொம்ப சூப்பராக சுவையாக மனமாக தயாராகிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை எண்ணெயில் வறுத்தோம். அதுக்கப்புறமா வெள்ளைப்பாகில் சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறம் பால் பவுடர் இது எல்லாத்துலேயும் சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட் யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ணாது. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.